வணக்கம் மக்களே, பிக் பாஸ் சீசன் 8 இன்றைக்கி ப்ரோமோ 3 ரிலீஸ் ஆகிருக்கு. நம்ம மஞ்சரி அண்ட் அருண் 2 பேர் பிரச்சனை தாங்க பெருசாக போச்சு. இந்த 2 பேர் பிரச்சனையினால் பறிபோனது வந்து நம்ம கேப்டனோட ஒரு ஃப்ளவரு. ஸோ இது வந்து அட்ரஸ் பண்ணிகிட்டு இருக்காரு விஜய் சேதுபதி. ஸோ மஞ்சரி சொல்கிறாங்க, எனக்கும் அருணுக்கும் ஒரு சின்ன வாக்குவாதம் போயிட்டுருக்கு அந்த பிரெட்டு விஷயத்தில். ஸோ அந்த டைமில் வந்து அருண் வந்து நான் பேசுகிறத கேட்குறதுக்கே விருப்பம் இல்லாமல் இருக்கார் அப்படின்னு வந்து மஞ்சரி சொல்கிறாங்க. அதுக்கு விஜய் சேதுபதி சொல்கிறாரு, அருண் நீங்கள் பேசும்போது கையெடுத்து கும்பிட்டது உங்களுக்கு தப்பாக பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் சிவாட்ட பண்ணது என்ன அப்படின்னு வந்து விஜய் சேதுபதி வந்து நச்சுன்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. ஸோ அடுத்து வந்து நீங்கள் கேம் விளாடுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா பர்சனல் வெஞ்சன்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு நான் என்ன பதில் சொல்கிறது, என்கிட்ட அதுக்கெலாம் பதிலே கிடையாது அப்படின்னு வந்து விஜய் சேதுபதி சொல்கிறது. ஆக்சுவலாக அதுதான் உண்மை. இவங்க வந்து ஒரு கேம் விளாட வந்திருக்காங்க. அந்த வந்து ஒரு ஸ்போர்ட்டிவாக எடுத்து விளாட்றத விட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கும் பர்சனல் வெஞ்சன்ஸ் வச்சுக்கிட்டு அதில் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தால் வெளியில் வந்து பார்க்குறவங்களுக்கு அது நல்லாவே இருக்காது. என்னடா இப்படி இருக்காங்க அப்படின்னு தான் தோணும். அது வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக கூட இருக்காது. ஸோ நேற்று வந்து அருண் வந்து முத்துக்குமரனை பார்த்து பப்பப்பான்னு சொன்ன விதமாக இருக்கட்டும். அடுத்து வந்து முத்துக்குமரன் நீ ஒன்றுமே லாய்க்கில்லை, வாய் மட்டும்தான் உனக்கு இருக்குது, வேறு எந்த டேலண்ட் இல்லைன்னு சொன்ன விதமாக இருக்கட்டும். அடுத்து முத்துக்குமரன் வந்து அருணை பார்த்து அருணை ஹர்ட் பண்ணுறதுக்கு பதிலாக அதுக்கு மேலே போய் 7th சீசனில் உள்ளவங்க வெறும் வாயால் தான் வின் பண்ணாங்கன்னு சொன்னத விதமாக இருக்கட்டும். எல்லாமே ஒரு பெர்சனல் அட்டாக்காக இருந்தது. ஸோ இதெல்லாம் வெறும் ஆரோக்கியமானதாக இருக்காது, ரொம்ப ஹெல்த்தியாக இருக்காது பார்க்குறதுக்கு. ஸோ இதையெல்லாம் கட் பண்ணிவிட்டு உள்ள பிக் பாஸில் அதில் என்ன விளாண்டு என்ன சுவாரஸ்யமாக பண்ண முடியுமோ அதை பண்ணுறதை விட்டுட்டு இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தால் அவ்வளோதான். ஸோ நேற்று மஞ்சரி வந்து கையெடுத்து கும்பிட்டது வந்து மஞ்சரிக்கு வந்து பிடிக்கல அப்படின்னு வந்து மஞ்சரி வந்து சொல்லிட்டு போகிறாங்க. உடனே அருண் வந்து பேச போகிறாரு. அப்போ மஞ்சரியும் அதை தான் சொல்கிறாங்க. அதை விட பயங்கரமான ஆட்டிடியூட் காமிக்கிறாங்க. கையை மேலே தூக்கி உங்கள்கிட்ட என்கிட்ட பேச விருப்பம் இல்லை அப்படின்னு கத்திக்கிட்டு போகிறாங்க. ஸோ அப்போ அதுவும் தப்பு தான். ஸோ அருண் பண்ணது தப்பு என்னென்னா, அருண் பண்ணது தப்புனா மஞ்சரி பண்ணதும் தப்பு தான். அடுத்து வந்து சிவகுமார் வந்து கேட்குறாரு மஞ்சரிட்ட. அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் என்கிட்ட பேசாதீங்க, நீங்கள் யார் அப்படின்னு வந்து மஞ்சரி வந்து சிவகுமார்கிட்ட சொல்கிறாங்க. அடுத்து தீபக் வந்து போய் கேட்குறாரு. தீபக் போய் வந்து மஞ்சரிட்ட கேட்குறாங்க. உடனே மஞ்சரி வந்து என்ன சொல்கிறாங்க, நீங்கள் என்ன அருணுக்கு என்ன அட்வொகேட்டா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் தான் தீபக் ட்ரிகர் ஆகி தீபக் வந்து கேப்டன்லேருந்து விலகி தீபக்காக மாறி சண்டை போட்டது. ஸோ வந்து ஏன்னா வந்து இதே இது அருணுக்கும் மஞ்சரிக்கும் அந்த சாப்பாடு பவுலில் அதிகமாக வச்சுட்டார் அப்படின்னு சண்டை அந்த ஆர்கியூமெண்ட் வரும்போது முத்துக்குமரன் இடையில வந்திருப்பார். அதுக்கு அருண் நீங்கள் ஏன் இடையில வந்தேன்னு கேட்டதுக்கு இது ஹவுஸ்மேட் பிரச்சனை, நான் உள்ளே வருவேன் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார். ஸோ இங்கே வந்து மஞ்சரியும் அருணுக்கும் பிரச்சனை போது தீபக் உள்ளே வரும்போது நீ என்ன அட்வொகேட்டா அப்படின்னு வந்து மஞ்சரி கேட்டிருப்பாங்க. ஸோ இவங்க 2 பேருக்கும் பிரச்சனைனா முத்துக்குமரன் உள்ளே வரலாம். ஆனால் மஞ்சரிக்கும் அருணுக்கும் பிரச்சனையும் போது தீபக் உள்ளே வந்து அட்வொகேட்டான்னு கேட்குறாங்க மஞ்சரி. ஸோ இப்படி மாற்றி கான்ட்ராஸ்ட்டாக பேசுகிறதுனால ஸோ அதை வந்து முத்துக்குமரன் வந்து விஜய் சேதுபதி வந்து அட்ரஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ நம்ம என்ன சொல்ல வரோம், பர்சனல் அட்டாக் இல்லாமல் வெஞ்சன்ஸ் இல்லாமல் ஒழுங்கான கேம் விளாண்டு கண்டென்ட் கொடுத்தா போதும்.